ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த பேவா லேக் தாங்க போகிறோம் நம்ம. நான் இது ஃபஸ்ட்டே இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? நான் போக்ரா வந்து சேர்ந்த உடனே காட்டேஜில் தங்கிட்டு காலையில் எழுந்துட்டு இந்த லேக்கை வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்போ நான் இதெல்லாம் போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் கலரான போட்ஸ் இருக்குது, நிறைய ஹவுஸ் போட்ஸ் மாதிரி இருக்குது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, பூவால் ஆர்டின் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி இந்த மேரேஜுக்கு ஹனிமூன் ட்ரிப் வர்றவங்க, இல்லை ரிசப்ஷன், இல்லை ஏதாவது ஸ்பெஷலான ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் அங்கே வந்து வச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பேவா லேக் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே அன்னபூர்ணா ரேஞ்சஸ், அதெல்லாம் ஹிமாலயாவில் இருக்குது இல்லையா. 10th ஹையஸ்ட் பீக் வந்து அன்னபூர்ணான்னு படிச்சிருப்போம் நம்ம. இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே அன்னபூர்ணா மலைத்தொடர்கள் தான். இது இந்த பேவா லேக்கை சுற்றி இருக்கிறது. இது நிறைய ஓடைகள்லேருந்து வந்து இந்த தண்ணிலாம் இங்கே வருது. இந்த லேக்குக்கு தண்ணி வருது, நிறைய ஓடைகள்லேருந்து வந்து தான் இந்த லேக்குக்கு வருது. இந்த லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. எவ்வளோன்னா 5.23 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பாருங்களேன், இந்த போட் போகிறது எவ்வளோ ஒரு ரம்மியமாக அழகாக இருக்குது. இந்த பேவா லேக்கில் வந்து என்ன ஃபேமஸ்னால் ஸ்விம்மிங்கு, போட்டிங்கு, ஃபிஷ்ஷிங்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே வருவாங்களாம். முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இது. இது நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இது போக்ராக்கு வந்தவங்க எல்லாமே, இது வந்து கௌரி காட் அப்படின்ற இடத்துல தான் இது நாங்கள் போனது. இது வந்து எங்கள் காட்டேஜுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. நாங்கள் காலையில் போய் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் போனது மதியானம் தான். இது எதுக்காக உங்களுக்கு நான் சேர்த்தேன் அப்படின்னா, கிளைமேட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அதை காமிக்கிறதுக்காக தான். இந்த லேக்கில் வந்து நம்ம போட்டிங்லாம் போகணுன்னா அதுக்கு வந்து சம்மரில் வந்து மார்ச் டு ஏப்ரல் தான் நம்ம வந்து ரொம்ப சரியான இது. மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் கூட நம்ம போகலாம். மே வரைக்கும் போகலான் இருக்காங்க. வின்டரில் பார்த்தா செப்டம்பர் டு நவம்பர் வரைக்கும் வின்டரில் போகலான்ட்டு. இப்போ வந்து நாங்கள் மதியானம் வந்து காலையில் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். மதியானம் இந்த போட்டிங் போகிறோங்க. கோவிலுக்கு போயிட்டு பூம்டிகாட் கோயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ. பாருங்கள், இந்த ஹவுஸ் போட்டில் வந்து 10% தான் போகலாம். நாங்கள் 6% தான் இருந்தோம் எங்கள் குரூப்பில் வந்தவங்களாம். மற்றவங்களாம் வந்து போயிட்டாங்க. சரி, நாங்கள் 6 பேர் போகலாம் அப்படின்னா, இல்லை இன்னும் 4 பேர் வந்தால் தான் போகணுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவுட் சைடர்ஸ் ஒரு 4% வந்தாங்க. ஒரு ஹிந்தி, நார்த் இண்டியன்ஸ் அவங்க வந்துட்டாங்க. க்ளவுடி ஆகிடுச்சு. சுத்தமாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. இங்கே அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது. அங்கே தால்பராகி டெம்பிள்னு இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க, பிரைட்டாக கிளைமேட் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள். இது வந்து இந்த பேவா லேக் எங்கே இருக்குது அப்படின்னா, சதர்ன் பார்ட் ஆஃப் த போக்ரா வேலி, பள்ளத்தாக்கில். நம்ம லாஸ்ட்டு உங்களுக்கு இது பள்ளத்தாக்கில் இருக்கிறது நல்லாவே தெரிய வரும் பாருங்கள். போட்டு செம்மையாக போய்கிட்டு இருக்குதுங்க. அந்த தால்பராகி டெம்பிளும் வந்துச்சு. அங்கே போகும்போதெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி அது வந்து நேபாளில் இருக்கக்கூடிய லேக்கில் செகண்ட் லார்ஜஸ்ட் லேக்காக இது இந்த பேவா லேக். இதை ஃபேவா லேக் அப்படி கூட சொல்லுவாங்களா இதை. அப்புறம் வந்து இந்த லேக் ஷோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து அது வாக்கிங்லாம் போனோம் ஈவினிங்கு. ஒரு கடையெல்லாம் எடுத்திருக்கோம். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் என்னென்ன இந்த போக்ராவில் பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். பாருங்கள், கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், டார்க் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுது பாருங்க, அது தால்பராகி டெம்பிள். என்னுடைய மொபைலில் சார்ஜும் போயிடுச்சு. இப்போ திரும்ப எங்கள் வீட்டுக்கார் மொபைலில் தான் நான் எடுக்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த போட் ரைடு. அந்த தால்பராகி டெம்பிளில் போய் சேர்ந்தோம். நிறைய பேர் பாருங்கள், இந்த சின்ன போட்லேயும் போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் அழகாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அதில் கூட போகலாமான்னு யோசித்தேன். ஆனால் திரும்பி வரும்போது நல்ல வேலைடா அதில் போகலன்னு யோசித்தேன். அது ஏன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள், நாங்கள் வந்து இந்த கோவிலை ரீச் பண்ணிட்டோம். அந்த கோவிலை, தால்பராகி கோவிலை ரீச் பண்ணி போய் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அழகாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டோங்க. பாருங்கள்,
நம்ம சாமி கும்பிட்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமைதியான ஒரு கோவில், ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கிற ஒரு கோவில். எல்லோரும் அழகாக போட்லேருந்து இறங்கி போட்டோம். போய் இறங்கி அந்த கோயிலுக்கு போனோம். எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் யாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. இருந்தாலும் அந்த போட்டை ஓட்டுற ஒருத்தர் தான் இருந்தார். பெடலிங் போட்டு தான் அது. அதில் தான் வந்திருக்கோம் நாங்கள். பாருங்கள், கோவிலை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து இந்த கயிறு கோவிலில் நம்ம கூட இந்த அரச மரம் வேப்ப மரத்துக்கெலாம் நூல் கட்டி வேண்டி போடல, அது மாதிரி இங்கே கூட நிறைய கயிறு கட்டி வச்சுருந்தாங்க இந்த மரத்தில். பாருங்கள், செப்பல் வச்சுட்டு நாங்கள் இது பாருங்கள், இந்த மரத்தில் எவ்வளோ கயிறு கட்டியிருக்காங்க பாருங்களேன். அதை பார்த்துட்டு உள்ளார போனோம். உள்ளார போனால் அங்கே விநாயகரும் ஆஞ்சநேயரும் இருந்தாங்க அந்த கோவிலில். பாருங்கள், இங்கே கூட நிறைய பெல்லெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்த நேரம் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வரோம். இது பக்கோடா ஸ்டைல் டெம்பிள் தான். இந்த டெம்பிள் பாருங்கள், நம்ம அந்த விந்தியாபாசினி டெம்பிள் பார்த்தோமே அதே மாதிரி ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பக்கோடா ஸ்டைல் டெம்பிள் தான் இது. இதை இந்த சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா கிளைமேட்டு மாறி போச்சுங்க, இருட்டிடுச்சு. அப்படியே க்ளவுடு, அப்படியே பிளாக் க்ளவுட்ஸ் கடைன்னு சொல்லுது. இங்கே ஒரு கடையும் இருந்துச்சு பாருங்கள், எல்லாம் விற்கிறாங்க. அங்கே வந்து இந்த கிறிஸ்டலு, இந்த மணியெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். பவளம் கூட விற்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்க பேர் ரகு, அவங்க மிஸ்ஸஸ் ராதா, அவங்க நாராயணன் அவங்க வந்தாங்க, இவங்க கீதா, இவங்க நாங்கள் 6 பேர், நானும் எங்கள் வீட்டுக்கு அந்த 6 பேர் தான் நாங்கள் வந்தோம். ஒரு 4 பேர் வந்து வேறு யாரோ அவங்க வந்தாங்க. எங்கள் குரூப்பில் இல்லாதவங்க 4 பேர் வந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவும் ரிமெம்பருக்கு எடுத்துகிட்டு போட்டில் ஏறிட்டோங்க. ஏறி ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்திருப்போம். பார்த்தா சுத்தமாக கிளம்பி அதுக்குள்ளாரே கோவிலில் வந்து சைரன் அடிச்சிட்டாங்க, நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே. ஏன்னா வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப கருமேகமாக சூழ்ந்துருச்சு, மழை வரப்போது, இனிமேல் இந்த கோவிலில் இருக்கக்கூடாது, போயிருங்கன்னு சொல்லிட்டு சைரன் வந்து போட்டுட்டாங்க. பாருங்கள், அந்த மரமெல்லாம் எப்படி ஆடுது பாருங்களேன், அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குது, இலையெல்லாம் உதிருது. கொஞ்ச நேரம் தான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே டோட்டலாக மாறி போச்சு கிளைமேட்டு. எப்படி அடிக்கிறது பாருங்கங்க. காற்று அடிக்கிறதுல இந்த போட் அவருக்கு பெடலிங்கே பண்ண முடியல. அந்த போட் ஓட்டுறவருக்கு பாருங்கள், போட்லாம் ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போனால் போட் தானாக இன்னொரு பக்கம் போகும். இதில் எல்லாருமே இப்போ கடகடன்னு போகிறாங்க, திரும்பி போயிடணுமா. இந்த மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்கும்போது ஆபத்து தானுங்களே இந்த தண்ணியில். ஏன்னா வந்து நிறைய போட் இருக்கிறதுனால இந்த போட்டுங்களாம் என்ன செய்யுது, காற்றுல தானாகவே அடிச்சுக்கிட்டு போகுது. நான் அது கூட உங்களுக்கு எடுத்திருப்பேன் பாருங்கள். கடகடன்னு போகிறவங்க போய் சேர்றாங்க கரை ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு கிளைமேட். அந்த சைட் பாருங்களேன், பயங்கரமாக காற்று அடிக்கிறதுல இந்த லேக் வந்து எப்படின்னா கடல் மாதிரி ஆயிடுச்சுங்க. சும்மா அலை அடிக்கிற மாதிரி அடிக்குதுங்க. உண்மையிலே பயந்துட்டோம், எல்லோரும் பயந்துட்டோம். கொஞ்சம் நேரம் இருந்தால் இந்த போட்டு கவுந்துரும் போல இருக்குது, அப்படி ஆயிடுச்சு. அப்படியே சூறாவளி காற்று மாதிரி அடிக்குது. மழை சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை பெய்யறதும் சாதாரண மழை பெய்யலைங்க, ஹெயில் ஸ்டோன் ரெயின். அப்படியே ஆலங்கட்டி மழை, பனிக்கட்டியாக உழுதுங்க, டப்புன்னு. மேலே அந்த கூரை இருக்குது பாருங்கள், அந்த கூரை வந்து எங்களுது ஃப்ரண்ட்டில் கீழ்ச்சிட்டே போயிடுது. அந்த மழையில் அந்த காற்றுல கிழிச்சிட்டு போயிடுச்சு. அப்படியே சும்மா அப்படியே தொட்டில் மாதிரி ஆடுது போட்டு. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஆயுஸ் கட்டி தான் நினைக்கிறேன். போட்டில் இருந்தவங்களாம் எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆஞ்சநேயரை பற்றி எல்லாமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் வந்துருச்சு, எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. எல்லாம் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் ஸ்ரீராம் 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 சொல்லிட்டு எல்லாம் பயங்கர ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்லோகமும் வந்துருச்சு. ஏன்னா அப்படி போட்டு ஆடுதுங்க, முழுகிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு அப்படியே தொட்டில் போனால் எப்படி தொட்டில் ஆடுமோ அந்த மாதிரி ஆடுது போட்டு. அலை மாதிரி அடிக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அமைதியான அந்த லேக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அலை பாயுது, பயங்கரமாக அலை பாயுது. நான் அதில் அந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சதையும் நான் எடுத்திருப்பேன் பாருங்கள். கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி இது ஒரு க்ஷண நேரத்தில் கிளைமேட் அப்படியே மாறி, இந்த மாறினதுனால போட்டு சும்மா தொட்டில் மாதிரி ஆடுறதுனால எல்லாம் பயத்தில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா யாருக்கும் ஸ்விம்மிங் தெரியாதான். இதில் வேறு அவர் ஒருத்தரால் போட் பெடலிங் பண்ண முடியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் போய் உட்காந்து பெடலிங் பண்ணார், நானும் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாராயணான்னு சொல்லிட்டு அவரும் போய் பெடலிங் பண்ணார். இப்படி மாற்றி பெடலிங் ரெண்டு பேர் பாருங்கள். இந்த சைடு எங்கள் வீட்டுக்கார் பண்ணுறார் பெடலிங்கு, அந்த சைடு அந்த போட்கார் பண்ணுறாரு.
ஏன்னா அது வந்து போகவே மாட்டேங்குது. நம்ம எந்த திசையில் போட்டை செலுத்துகிறோமோ அந்த திசையில் போகாமல் ஆடிக்கிட்டு போகுது. அந்த பக்கம்லாம் பாருங்கள், போட்டுலாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகுது. தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறதுனால அலை மாதிரி வருது தண்ணி. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. பயந்தே போயிட்டோம் நாங்கள் இந்த ட்ரிப்பு. ஆனால் பயங்கர அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு. பாருங்கள், ஆலங்கட்டி மழை பெய்யுது, ஐஸ் கட்டியாக விழுது பாருங்கள். போட்டில் தெரியுதா உங்களுக்கு? ஐஸ் கட்டி வந்து விழுது, பட்டுன்னு வந்து விழுது, மேலெல்லாம் விழுது. அப்படி ஒரு த்ரில்லான அட்வென்ச்சரான ட்ரிப்பு போனோங்க. இதில் வந்து நிறுத்தி நாங்கள் இறங்குறதே பெரிய பாடாக இருந்துச்சு. அதில் பாருங்கள், இது வந்து பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடியது இல்லையா, இது எப்படி தண்ணி ஓடி வருது பாருங்கள். மழை பெய்கிற தண்ணி இந்த ஸ்டெப்ஸில் அப்படி ஓடி வருது. போட் ஹவுஸில் இங்கே நிற்கிறோம், நம்ம இந்த ஓரத்தில் நிற்கிறோம். எப்படி மழை வருது பாருங்களேன். எப்படியோ எல்லோரும் நல்லபடியாக வந்து சேர்ந்துக்கோங்க. இந்த காற்று மழையை கடந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் இந்த மழையெல்லாம் விட்டுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.